கால் ஸ்டோன்ஸ் ஏன் வருது? நம்ம கல்லீரல்ல பித்தம் உருவாகுது. அந்த பித்தம் ஸ்டோர் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுருக்கு பையான கால் பிளாடர் சொல்லுவோம். ஸோ நம்ம உணவு சாப்பிட பிறகு இந்த கால் பிளாடர் சுருங்கி அதில் இருக்க பித்தம் வந்து உணவை செரிமானம் பண்ணி நம்ம மெயினாக இந்த ஃபேட்டி ஃபுட்ஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பித்தம் உதவுது. ஸோ இப்போ இந்த பித்தப்பை சரியாக இயங்கலை, பித்தம் சரியாக வரலை, இல்லை நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்க, அப்போது பித்தம் தேங்கி பித்தக்கல் ஃபார்ம் ஆகலாம். இல்லை கொலஸ்ட்ரால் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனால இந்த பித்தக்கல் ஃபார்ம் ஆகலாம். இந்த பித்தக்கல்லோட சைஸ் பொறுத்து அது பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ பித்தக்கல்னால மேல் வயிறு வலி வரலாம், அந்த வலி பின்பக்கம் பரவலாம், ஆர் ஷோல்டர் வரைக்கும் போகலாம். ஸோ இப்போ இந்த பித்த குழாயை அந்த பித்தக்கல் அடைச்சிச்சுன்னா அப்போ இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணி ஃபீவர் வரலாம், வாமிட்டிங் வரலாம், எமர்ஜென்சியாக பித்தப்பையை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போய் நிற்கலாம். இப்போ உங்கள் பித்தப்பையில் கல் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா நீங்கள் உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.